இன்றைக்கி வீடியோவில் ஸ்பைசி டொமேட்டோ தோசை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. இதுக்கு முதல்ல ஒரு 4-5 தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளிக்கு 4 பல் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 4லேருந்து 5 வரமிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் தோசை பேட்டரில் இதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தோட ஸ்மெல்லு பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து மல்லி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இன்ஸ்டன்ட் தோசையாகவும் பண்ணலாம். நம்ம தோசை பேட்டருக்கு பதிலாக கொஞ்சமாக அரிசி மாவு அளவில் பாதி அளவுக்கு கோதுமை மாவு, பாதி அளவுக்கு ரவை, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். இப்போது அந்த பேட்டரை வச்சு நார்மலான ஒரு தோசை ஊற்றி அது மேலே கொஞ்சமாக ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணி 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் ஸ்பைசியான டொமேட்டோ தோசை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.